இதெல்லாமே வெறும் கட்டுக்கதை தான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்படி நடக்க கூடாது. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி இருக்கா? நான் ஒண்ணு போய் சொல்லல. இட்டாச்சிய பத்தி நான் சொன்ன எல்லாமே உண்மைதான். அவன் சாஸ் கேக்கு மட்டும் இல்லாம ஹிடன் லீஃப் வில்லேஜ்காகவே தன்னுடைய உயிரை விட்டான். ஒருவேளை உண்மையா இருந்தா இட்டாச்சியை கொன்னதுக்கு அப்புறமா அவன் அகாட்ஸ்கி கூட சேர்ந்து வேலை செய்ய போறான். நடந்த எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உண்மை என்னன்னா, நருட்டோ, ஹிடன் லீஃப் வில்லேஜோட பெருந்தலைவர்கள் ஹிட்டாச்சியை பயன்படுத்தி உச்சிஹா இனத்தையே அழிச்சிருக்காங்கன்னு. ஆனா ஏன் இத்தாச்சி ஏன் உச்சிஹாக்கு துரோகம் செய்யணும்? இட்டாச்சிக்கு 4 வயசு. அப்பவே பல பேர் சாகிறத அவன் கண்ணால பார்த்தான். அந்த சின்ன வயசுல அவன் போர் அனுபவிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. அதனாலே ஊரோட நிம்மதியும் சமநிலையும் முக்கியங்கிறது அவனுடைய ஆழ் மனசுல பதிய ஆரம்பிச்சது. ஊருக்கு விசுவாசமா இருக்க ஆரம்பிச்சா இட்டாச்சி. ஆனா அவங்க அவனுடைய விசுவாசத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. தான் சொந்த கையாலேயே தன்னை குத்துற விதமா ஒரு மிஷன்ல அவனை ஈடுபடுத்தினாங்க. உச்சிஹா கிளான்ல ஒருத்தர் விடாம எல்லாரையும் அழிக்கிறது. இந்த மிஷனை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு தெரியுமா? வேற வழியே இல்லாம இந்த முடிவெடுக்காம தள்ளப்பட்டான். நீ இட்டாச்சியா இருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப? எல்லா பழியும் தான் தோள் மேல சுமந்தான்.